பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அந்த வருடத்தின் முதல் நாளே கண்ணு நமக்கு இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி காண கர்த்தர் கிருபை செய்தார். காண கிருபை செய்தார் என்று சொல்கிறது மட்டுமல்ல, இதுவரைக்கும் ஆமென், பிரைஸ் தி லார்ட், மனம் முறிந்து போகாமல், கைவிடப்பட்டு போகாமல், தள்ளப்பட்டு போகாமல், ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒடுங்கி போகாமல், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், மடிந்து போகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களிலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் அப்போஸ்தலர்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்படுகிறவர்கள். எந்த பக்கம் போனாலும் நெருக்கங்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே வேறுபட்ட நெருக்கங்கள் நம்மை நெருக்கின போதில் கூட ஹல்லேலூயா ஒடுங்கி போகாதபடிக்கு அந்த நெருக்கத்திலே சிக்கி, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை நாம் அழிந்து போகாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதே. கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. அநேக கலக்கங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள், பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தோம். மனம் சோர்ந்து போன, மனம் உடைந்து போன அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததுண்டு. ஆனால் அங்கேயும் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன், மனம் முறிவடையாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அன்போடு நம்மை அரவணைத்து பாதுகாத்து வந்தார் அல்லவா. துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவை எல்லாற்றிலிருந்தும் நீங்களாக விடுவிக்கிற தேவன். துன்பங்கள் வரும்போது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை மட்டுமே துன்பத்தின் நாட்களிலே நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே நமக்கு ஆறுதலாக இருக்கும். மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய செயல்கள் பல நேரங்களிலே நம்மை கைவிடுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். மனிதர்கள் கைவிடலாம், பிரைஸ் தி லார்ட், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம். ஆனால் எந்த துன்பத்தின் வேளையிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இங்கே வாசிக்கிறோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. தேவனால் நாம் கைவிடப்படலை, ஆதலால் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். மட்டுமல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. அநேக நேரங்களில் நான் வீழும்படி நீ என்னை தள்ளினா என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரோ என்னை தாங்கினார். இங்கேயும் கீழே தள்ளப்பட்ட பல நேரங்களில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம், அநேக இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் மடிந்து போகாமல், நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஆனால் அப்போஸ்தலருடைய பவுலுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இது நடந்தது? 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இந்த மண் பாண்டம், இந்த சரீரம் ஹல்லேலூயா எப்பக்கத்திலேயே நெருக்கம் வரும்போது ஒடுங்கி போகிறதா இருக்கிறது. கலக்கம் அடையும் போது இந்த மனம் முறிவடைந்து போகிற மனமாக இருக்கிறது. துன்பப்படும் போது கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுகிறோம். கீழே தள்ளப்படும் போது இந்த சரீரம் ஸ்தோத்திரம் மனம் மடிந்து போகிறது. ஆனாலும் ஏன் நிலை நிற்கிறோம்? இந்த மகத்துவமுள்ள வல்லமை கர்த்தர் இந்த மண் பாண்டங்களுக்குள்ளே
நம்ம பெற்றிருக்கிற வல்லமை அது மகத்துவமுள்ள வல்லமை. அந்த வல்லமை நமக்கு தந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அது நம்மாலே உண்டானதல்ல. ஹல்லேலூயா. அது தேவனால் அருளப்பட்ட தேவனால் உண்டாயிருக்கிற அந்த மகத்துவமுள்ள வல்லமையாகிய பொக்கிஷம் நம்முடைய மண் பாண்டத்திற்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் எந்த சூழ்நிலையிலையும் ஹல்லேலூயா தளராமல் பதறாமல் ஹல்லேலூயா கர்த்தருக்காக நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். மகத்துவமுள்ள வல்லமை நம்மை தைரியப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சந்தோஷமாக சொல்லுகிறார். நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது கிறிஸ்துவின் வல்லமை, மகத்துவம் உள்ள வல்லமை நம்மை தைரியப்படுத்தும், நமக்குள்ளே தங்கி இருந்து நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. அப்போதுதான் அந்த மேன்மையை நமக்கு அறிய முடியாதலா இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் ஆவி பசிதாகம் உள்ளவர்களாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த மகத்துவமுள்ள வல்லமையை நமக்குள்ளே அவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் இன்னும் கர்த்தருக்காக பயன்பட, இன்னும் ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலேயும் நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இதுவரைக்கும் நேரங்களை வழிநடத்தி வந்தீரே. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோ தள்ளப்பட்டோ கர்த்தாவே கர்த்தாவே கலக்கம் அடைந்தோ அப்பா ஸ்தோத்திரம். மனம் முறிவடையாமல் அப்பா ஒடுக்கப்படாமல் ஹல்லேலூயா மடிந்து போகாமல் எங்களை பாதுகாத்தீரே. அந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களை தாங்கிறதே கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தினதே கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தாவே வல்லமையின் மேல் வல்லமை பெற்றுக்கொண்டு கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் இன்னும் பிரகாசிக்க கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பக்தியோடு வாழ விரும்ப ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாடுகள் உண்டு. தெய்வ பக்தியோடு வாழ விரும்புகிறவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் துன்பங்களின் மத்தியிலையும் நம்முடைய கரம், நம்முடைய வல்லமை அப்பா ஆவியானவர்களோடு கூடியிருந்து இன்னும் ஜெயமாக நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷத்தோட ஆவி நிறைவோட ஆவியின் சந்தோஷத்தோட அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். May God bless you all.